155வது கேள்வி பார்க்கலாம். ஒரு பெட்டியில் ரூ. 1 நாணயங்கள், 50 பைசா நாணயம், 25 பைசா நாணயங்கள் 8:5:3 விகிதத்துல இருக்கு. அந்த பெட்டியில ரூ. 112 இருக்கு. அப்படின்னா 50 பைசா நாணயங்கள் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம இந்த சம்மை ஏற்கனவே இதே மாதிரி மாடல்ல பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நாணயங்கள் மதிப்பு எழுதிக்கங்க. ரூ. 1, 50 பைசா, 25 பைசா. எத்தனை அந்த நாணயங்கள் விகிதம் எப்படி அமைஞ்சிருக்கு? 8, 5, 3 விகிதம்னு சொல்லிட்டாங்க. நம்ம எக்ஸஸ் எடுத்துக்கிறோம். இப்ப பாருங்க, அதுல மொத்தம் எவ்வளவு ரூபாய் இருக்கு? ரூ. 112 இருக்குங்களா? ஆனா இங்க 1 ரூபாயில இருக்கு, 1 பைசாவில இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு ரூபாயோடைய மதிப்பை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க, ரூபாய் எத்தனை நாணயங்கள் இருக்கு? 8 நாணயங்கள் இருக்கா? 8x. அப்ப அதோட மதிப்பு 8x. இப்ப அடுத்தது 50 பைசா நாணயமா? அது எத்தனை இருக்கு? 5x. அப்ப அதோட மதிப்பு, அதாவது 5 அரை பைசா இருக்குங்களா? ஓகே. இப்ப இதோட மதிப்பு ரூ. 2 ரூபாயில எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அடுத்தது 25 பைசா எத்தனை இருக்கு? 3x இருக்கா? அப்ப இதோட மதிப்பு 0.75 பைசாவா? பைசா அதாவது எக்ஸ். இப்ப இது எவ்வளவு ரூபாய் இருக்குன்றத அதோடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிச்சு. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 112 ஈக்குவலா இருக்கணுமா? அப்ப 8x பிளஸ் 2.5x பிளஸ் எவ்வளவு? 112. இப்ப இந்த எக்ஸ் எல்லாம் கூட்டுங்க. என்ன வரும் நமக்கு? எக்ஸா. இப்ப எக்ஸ வச்சுட்டு நம்பர்ஸ் ஒரு சைடு கூட்டு போயிடுவோம். இப்ப இந்த வேல்யூஸ் பார்த்தா தெரியுதா? 10ஆல் அடிபடுமா? அப்ப எக்ஸோட மதிப்பு 10. இப்ப எக்ஸோட மதிப்பு 10 நம்ம எதுல பிரதியிட போறோம்? என்ன கேட்டிருக்காங்க? 50 பைசா நாணயங்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 50 பைசா நாணயங்களோட எண்ணிக்கை எத்தனை? 5x. அப்ப 5xல எக்ஸுக்கு நம்ம 10ன்னு பிரதிட்டோம்னா எத்தனை நாணயங்கள் கிடைக்கும்? 50 நாணயங்களா? அப்ப ஆன்சர் சி. இப்ப இந்த சம்மரி 213வது சம்ம நீங்க சால்வ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க.